அவ்வளவுதாங்க, சோலி முடிஞ்சது. ஆக்சுவலா பிங்க் டீம் வந்து செதச்சு விட்டானுங்க. நேத்து நைட்டு ஃபுல்லா சரியான டிஸ்கஷன். அதாவது யாரு பிங்க் டீம் கூட ஜாயின் பண்ண போறது, எல்லோ டீம் வந்து ப்ளூ டீம் இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ண போறாங்களா, இல்ல இவங்கல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து பிங்க் டீம் கூட ஜாயின் பண்ணி ப்ளூ டீம் அடிக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்தது. யாரு யாருக்கு துரோகம் பண்ண போறா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருந்தது. ஃபைனலா அதெல்லாம் எதுவுமே இல்லாம எல்லோ டீமும் ப்ளூ டீமும் ஆல்ரெடி போட்ட டீல் படி என்ன பண்ணிருக்காங்க, சேர்ந்து பிங்க் டீம் வந்து அடிச்சிருக்காங்க. அதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காமிக்கிறாங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. கம்பல்சரி பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி ட்விஸ்ட் என்ன பண்ணிருக்காரு, ஒரு பொம்மையை கொடுத்திருக்காரு போல. சோ அந்த பொம்மையை புடுங்கிறதுக்கு தான் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கலவரம் வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஒருத்தர் மேல ஒருத்தர் பரண்டு உருண்டு அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு. நேத்து எப்படி போச்சோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஃபைட் இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது. சோ இதுல மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃபைட் வந்து ஜாக்லினுக்கும் அன்ஷிதாக்கும் பவித்ராக்கும் இவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு ஆக்டர்ஸ் இருக்காங்கல, சீரியல் ஆக்டர்ஸ், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா அன்ஷிதா வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தா மட்டும் செம்மையா ட்ரிகர் ஆகுதுங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, நடிக்காதன்னு. அன்ஷிதா எல்லார பார்த்து இது யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா முத்துக்குமரனை பார்த்து நீ நடிக்காதடா அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணிருப்பாங்க. ராணுவ பார்த்து அவன் விழுந்து கிடக்கும் போது பாத்தீங்கன்னா வழியில துடிச்சிட்டு இருப்பான், அப்பயும் நடிக்காதரான்னு சொல்லிருப்பாங்க. இப்போ வந்து ஜாக்லினை பார்த்து சொல்றாங்க நடிக்கிறவன் சொல்றாங்க. ஆக்சுவலா அன்ஷிதா இந்த வீட்லயே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நடிக்கிறது பார்த்தீங்கன்னா அன்ஷிதா தான். ஏன்னா நேற்று ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டாங்க பாருங்க. ஆக்சுவலாக தீபக் வந்து எடுத்துட்டு வந்து அந்த கல்லை வந்து தள்ளி விடுவார்ல, அப்போ வந்து தள்ளி விடும்போது அன்ஷிதா மண்டையில் பட்டா மாதிரி தெரியல. ஆக்சுவலாக பட்டிருந்தா கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்படி பட்டிருந்தாலும் அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து பட்டிருக்குன்னு தெரியல. பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து போட்டாங்க. ஆக்சுவலாக ட்விட்டரில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்ஷிதா போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமே நடக்கல. ஏன்னா அந்த ஸ்லோ மோஷனில் பார்க்குறாங்க. ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கல் வருது. ஆனால் அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா மண்டையில் பட்டா மாதிரியே தெரியல. அதனால தான் எல்லாம் சொல்றாங்க, நீ நடிக்கிற அளவுக்குலாம் இந்த வீட்டில் யாருமே நடிக்க முடியாது, நீலாம் நடிக்கிறத பற்றி பேசாதமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்ஷிதா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பல்சரி எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ப்ரோமோல இதே கண்டினியூ ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டு பேர் சீரியல் ஆக்டர் இருக்காங்க. சோ ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி யாருமே முன்னாடி நிக்க முடியாது. ஏன்னா இப்போ எல்லாருமே கதிகலங்கி போய் நிக்கிறாங்க. என்னடா ரெண்டு பேர் கத்துறாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூக்கி போடுறாங்க. அந்த இதுவே வேணாம் எனக்கு இந்தாடி வெச்சு கூடி அப்படின்ற மாதிரி தூக்கி போடுறாங்க. இது வந்து ஒரு கேம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. ஏன்னா அதுங்களுக்கு அது கூட புரியலைங்க. ஆக்சுவலா கேம் என்னன்னா இப்போ இந்த 6 பேர் சேர்ந்து அந்த 3 பேர் அடிச்சோன்னா அவங்களால ஏத்துக்கவே முடியல. கரெக்ட்டுங்களா? இப்போ அதுதான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான கோவமே. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு தோணுது. நேற்று ஒரு சம்பவம் நடந்ததுல, ஆக்சுவலாக நேற்று என்ன நடந்தது, இந்த ரெட் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆனது யாரு, இந்த பிங்க் டீம் கோசம் தான். பிங்க் டீம்கிட்ட எப்படிப்பா இவ்வளோ கல் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெஃப்ரி எடுத்த கல் மட்டுமா அவ்வளோ கல், இல்லை வந்து அன்ஷிதா எடுத்த கல் மட்டுமா அவ்வளோ கல், எல்லாமே ஆப்போசிட் டீம்லேருந்து வந்த கல் தான். ஆப்போசிட் டீம்லேருந்து வருதுன்னா அந்த ஆப்போசிட் டீம் உங்களை அட்டாக் பண்ண வந்தாங்களே, அப்போ அட்டாக் பண்ண வரும்போதெல்லாம் உங்களை காப்பாற்றது யாரு, இந்த ரெட் டீம் தான். ரெட் டீம் அவனுங்க டீமை பார்க்காம அவங்களுக்கு கல் எடுக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் கூட இல்லாமல் அன்ஷிதாக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கும் அருணுக்கும் இருக்கு. அதில் முட்டாள் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் சௌந்தர்யா தான். ஏன்னா சௌந்தர்யா அந்த டீமுக்குள்ள நின்னுக்கிட்டு என் டீமுக்கு கல் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கறத விட்டுட்டு அவங்க வந்து சண்டைக்கு போயிடுவாங்களா. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கோட்டைக்கு நிக்க வச்சுட்டு இருப்பாங்களா. இதுதான் பாத்தீங்கன்னா ரெட் டீமோட ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பிங்க் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் டீமை வச்சு தான் விளையாடுனாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஜெஃப்ரி ஒரு ஆளால இவ்வளவு பேர் எப்படி பிடிச்சிருக்க முடியும்? இவ்வளவு பேர்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 6 பேர் நேற்று அட்டாக் பண்ணும்போதும் சரி, அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்தது ரெட் டீம் தான். அதே மாதிரி இவங்க ஒரு டீம் அட்டாக் பண்ண போகும்போது சரி, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட் வந்தது, ப்ளூ டீம் வந்து அட்டாக் பண்ண போனாங்களே. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெட் டீம் கூல்ல போந்து தான் அவ்வளவு கல் வந்து எடுத்தே போட்டாங்க. அப்ப 6 பேர் உங்களுக்கு தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் சேர்ந்து 3 பேர் அடிக்கிறீங்களே, எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி தான் இப்படி யோசிக்க தோணுதுன்னு தெரியல. நேற்று ஃபுல்லாக ஒரு விளையாட்டை விளையாடி முடிச்சாங்க. அந்த விளையாட்டு எல்லாத்தையும் விளையாடி முடிச்சுட்டு 6 பேர் சேர்ந்து தானே 3 பேர் அடிச்சிங்க. ஆக்சுவலாக ப்ளூ டீம் அடிச்சிங்க. அப்போ அடிக்கும் போதுலாம் உங்களுக்கு பெருசாக தெரியல. ஏன்னா எல்லோ டீம் வரவே இல்லை ஸ்டார்டிங்கில், அவனுங்க லேட்டாக தான் வந்தானுங்க. அப்படி இருக்கும்போது அப்போ உங்களுக்கு 6 பேர் தெரியல, இப்போ மட்டும் 6 பேர் சேர்ந்து இப்படி 3 பேர் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. ஏன்னா இப்போ அவங்க அடி வாங்குறாங்களே. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கோட்டையை செதைச்சு விட்டானுங்க. அந்த இதை காமிக்கும் போதே தெரியுது, ஒரு கல் கூட இல்லை இதில். மொத்த கல் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு கடைசி சண்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை கோசம் தான். அந்த பொம்மையும் பிடுங்கணும் அப்படின்ற மாதிரி ஜாக்லினுக்கும் பவித்ராவுக்கும் பயங்கரமான கிளாஷ். 2 பேரும் உருண்டு பிறந்துட்டு இருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா மஞ்சரி நடுவுல வந்து புடிங்கிட்டு இருக்காங்க. சோ அங்க தான் பாத்தீங்கன்னா அன்ஷிதா இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எமோஷனலா பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அன்ஷிதா எவிக்ட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ரஞ்சித்துக்கும் அன்ஷிதாக்கும் தான் ஹெவி காம்படிஷன் போயிட்டு இருக்குன்னு சொன்னல. அதாவது ரஞ்சித்துக்கும் பாத்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட் போடல, அவர் தான் லீட்ஸ்ல இருக்காரு. அதே மாதிரி அன்ஷிதா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஸ்டெப் மேல இருக்காங்க. இப்போ அன்ஷிதாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க எல்லாருக்குமே இரிட்டேட் ஆகுது. ஏன்டா இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஓரளவுக்கு எமோஷனலாக கத்தலாம். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஓவரா சென்டிமெண்ட்டை போட்டு ஒன்னே அழுகையை விட்டுட்டு எப்படி சொல்ல கண்ணில் ஸ்டார்ட் எப்படி முனையிலே தண்ணி இருக்கும் போல இருக்கு. எதனா ஒன்று நடந்தா பட்டனுக்கு தண்ணியை விட்டுட்டு பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ரெண்டு ஒருத்தர் பண்ணா கூட பரவாயில்லைங்க. இப்போ 2 பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுனா எல்லாருமே முழிக்கிறாங்க, திரு என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த கிளாஷ் நடக்கும் போது எல்லாருமே என்ன பண்றாங்க, முத்துக்குமரன் வந்து ஜெஃப்ரி லாக் பண்ணிக்கிறாப்ல. இந்த பக்கம் ரயன் எல்லாம் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மஞ்சரியும் ஜாக்லின் மட்டும் தான்
பவித்ராவையும் அன்ஷிதாவும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் அந்த கிளாஷ் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மொத்த கல்லையும் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மொத்த கல்லி எடுத்தாச்சு. அந்த பொம்மைக்கு வர ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கலவரத்தை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காமிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நேற்று மாதிரி இன்னைக்கும் லைவ் கொஞ்சம் எங்கேஜிங்காக தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற சம்பவம் தான் முக்கியமான சம்பவம். ஏன்னா இப்போ இந்த பிங்க் டீம் அடிக்கிறது ஒரு மேட்டரே இல்லை. ஆல்ரெடி தெரியும் நேற்று இந்த பிங்க் டீம் எல்லாம் வாஷ் அவுட் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிங்க் டீமை முடிச்சு விட்டாங்க. ஆனால் இந்த பிங்க் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா போடுறாங்களா, அந்த ட்ராமாலேருந்து தப்பிக்கிறதா இங்கே பெரிய விஷயம். ஏன்னா இவங்க எப்படி சொல்றதுன்னா மொத்தமாக சேர்ந்து ஒரு அன்ஃபேராக ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி அவங்க மேலே போர்ட்ரே பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து பாவன்ற மாதிரி காமிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அது அப்படி இல்லை. நேத்து நீங்க ஆடும்போது அப்போ ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்க பாவம் தானே. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சேர்ந்து அடிக்கும்போது நீங்கள் பாவம்னு சொன்னால் அது எப்படி எல்லாமே அப்போ அது நியாயம்னா இது நியாயம் தான், அது அன்ஃபேர்னா இது அன்ஃபேர் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணும். ஏன்னா இவங்க நேற்று நடக்கிற வரைக்கும் சும்மாவே இருந்துட்டாங்க, நல்லா பார்த்துட்டு ஜம்முன்னு இருந்துட்டாங்க. அதாவது நம்மளுக்கு கல் வந்தால் போதும். பவித்ராவும் அன்ஷிதாவும் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை போடுற கோழி மாதிரி அந்த கல் மேலே உட்காந்துக்கிட்டாங்க. நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். அப்படி தான் உட்காந்துட்டு இருந்தாங்க மொதல் நாளும் சரி, அதுக்கு அடுத்த நாளும் சரி. ராணுவ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அடிக்க வந்தால இந்த பவித்ரா கேங்க, அதாவது இந்த பிங்க் டீமை அடிக்க வரும்போது அவங்க சேஃப்டி கொடுத்தது யாரு? அருணும் விஷாலும் தான். ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து இந்த டீம் கோசம் நின்னது, இந்த டீம் கோசம் விளையாடுனது. கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, ஒரு 3 பேர் விளையாட கேம் அவங்க தான் 5 பேரா விளையாண்டாங்க. அப்படி விளையாடும் போதுல உங்களுக்கு பெருசா தெரியல. இப்போ மட்டும் வந்து என்ன சொல்றாங்க, மொத்த பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து எப்படி சொல்றது, அன்ஷிதாக்கு பல்பா தான் இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு எவிக்ட் ஆகிறதுக்கும் அன்ஷிதா தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்கள்கிட்ட பயங்கரமான வெறுப்பை தான் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஆப்வியஸா எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்விட்டர்ல இந்த அளவுக்கு ட்வீட் வந்து பறந்துகிட்டே இருக்கு. அன்ஷிதா வந்து ஓவர் ஆக்டிங் போடுறா, ஓவரா நடிக்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்வீட் வந்து பறந்துட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் விளையாட முடியும். ஒரு ஸ்ட்ராட்டஜி மாத்திக்கிட்டு தான் இருக்க முடியும். ஏன்னா இப்போ முத்துக்குமரன் அவ்வளோ ஸ்ட்ராட்டஜி போட்டாலுமே எல்லோ டீம் பயங்கரமான அதோட ஸ்ட்ராட்டஜி ஒன்று போடுறானுங்களே, அவங்களுக்கே ஆப்படிக்கிறதுக்கு ஒரு பிளான் ஒன்று போடுறானுங்களே, அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, இப்போ இவங்க கிட்ட முத்துக்குமரன் அதிக கல் போகக்கூடாது, எங்க கிட்ட தான் அதிக கல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரயன் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாப்ல. ரயன் என்ன சொல்றாரு, முத்துக்குமரன் வந்து 15 கல்ல தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சிருந்தாப்ல. ஆனால் ரயன் என்ன சொல்றாரு, ரஞ்சித் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் அப்படிலாம் பிளான் பண்ண வேணாம், சொல்றது சொல்லுவோம் 15, நீ எடுக்கிறது எடு, 20 எடு, 25 எடு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த ஹீட் ஹவுஸ் மொமெண்ட்ல எடுத்துட்டு சொல்லிக்கலாம், அவள் தான் முடிஞ்சு போச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யாருக்கு வந்து துரோகம் பண்றது, யார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஸ்ட்ராட்டஜிஸ் அதிகமாக பிளான் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளவர் கேம் ஆடி வின் பண்ணுறது தான் எல்லாரோட மோட்டிவே தவிர இந்த இடத்துல ஃபேரு அன்ஃபேர் அப்படின்னு நம்மளாம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனும் ஜாக்லினும் பிளான் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபேரான விஷயம் தான். இவங்க கூட ஜாயிண்ட் அடிக்கலாமா, அவங்க கூட ஜாயிண்ட் அடிக்கலாமா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி தான். இதில் யார் மேலேயும் தப்பு சொல்லவே முடியாது. ஸோ ரயனும் அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ வந்து கல் எடுக்கக்கூடாது, அதாவது இவ்வளோ கல் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே நாங்கள் அதிக கல் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ரஞ்சித்தும் அவரும் பிளான் போட்டு வச்சிருக்காங்கன்னா எதுக்கு அவங்க வின் பண்ணணும் தான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லோ டீம் தான் வின் பண்ணியிருக்கு லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி. ஸோ இவங்க வின் பண்ணது இப்போ பிரச்சனை கிடையாது. இப்போ எல்லோ டீம் வின் பண்ணுது அதெல்லாம் ஓகே தான் வச்சுக்கோங்க. இங்க எங்க எல்லோ டீமுக்குள்ள ஒரு கிளாஷ் வருதுன்னு பாத்தீங்கன்னா ரயன் வின் பண்ணிட்டாப்ல. அந்த பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க டீமுக்கு தான் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களா ஜாக்லின், அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா உங்க டீமுக்குள்ள வச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து ஜோக்கர் மாதிரியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த மனுஷனும் உழைக்கிறாரு ஓகேங்களா. இப்போ அவர்கிட்ட ஒரு டிஸ்கஷன் வச்சு இப்போ இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒப்பீனியன் வாங்கி அதுல மெஜாரிட்டி வைஸ் ஓட்டு எடுத்து அந்த சமயத்தில் பண்ணிட்டு இருந்தா பரவாயில்ல. இவங்க முன்னாடியே இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்களா, ரஞ்சித் அவர் கொடுக்க கூடாது, இந்த நாமினேஷன் பாஸ் ஒன்னும் உனக்கு இருக்கணும் இல்லை எனக்கு இருக்கணும் அப்படின்ற நம்ம டிஸ்கஸ் பண்றாங்களா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் பிங்க் டீமோட கதறல் அதிகமா இருக்கும் அப்படின்றது கிளியரா தெரிய போகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்ஷிதாவும் பவித்ராவும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் போறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா கத்துறாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல, அநியாயமா இல்லையா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. நேத்து நீ கடிச்சு வச்சது எப்படிமா, அது நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்கல. இங்க மேட்டர் என்னன்னா அவங்களும் கேம்ல தான் பண்ணாங்க, இவங்களும் கேம்ல தான் பண்றாங்க. ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க உட்கார்ந்ததுக்கு வந்து அவ்வளவு இது சொல்றாங்க. அப்ப நேத்து நீங்க கடிச்சது, நேத்து நீங்க மஞ்சரி கூட புரண்டது அதெல்லாம் தப்பா தெரியலையா? நேத்து உங்களுக்கு நடக்கும் போது அது எதுவுமே தப்பு இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு நேத்து வந்து நீங்க ஒருத்தவங்களுக்கு பண்ணும்போது எதுவும் தப்பு இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு ஒருத்தவங்க பண்ணிட்டு அது மட்டும் தப்பா தெரியுது அப்படின்னு நம்ம அதை கேட்க தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் பயங்கரமா டிராமா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுதுங்க. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஆக்சுவலா இந்த பிங்க் டீம் இருக்குல்ல, இந்த பிங்க் டீம் சிதைக்கிறத பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியா தாங்க இருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு கோட்டை கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா உண்மையிலே சொல்லணும், பவித்ராவும் சரி அன்ஷிதாவும் சரி எஃபோர்ட் போட்டாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு 2 பேர் நின்னுக்கிட்டு அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டாங்க. ஜெஃப்ரியை வச்சு மட்டும் இங்க ஜெயிக்க முடியாது, இவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. ஆனா உங்களுக்கு சப்போர்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா ரெட் டீம்ல இருந்து வந்துட்டு இருந்தது, அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இவங்க வரலன்னா அந்த டீம் ஒன்றுமே இல்லைங்க. ஜெஃப்ரி மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒருத்தர் லாக் பண்ணிட்டா போதுங்க. மிச்சம் 2 பேர் இவங்க 2 பேரும் தட்டி விட்டு மொத்த கல்லையும் எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் டீமோட சப்போர்ட்டில் தான் உங்களுக்கு அவ்வளோ கல்லே வந்தது, அந்த அளவுக்கு மேலே போனாங்களே. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இன்னொரு டீம் சப்போர்ட் வந்து அது கேவலமாக பேசிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டோட்டலாக அன்ஃபேராக தோணுது. இவங்க பேசுறது சொல்கிறேன், இவங்க 2 பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களா, அது ரொம்ப அன்ஃபேராக தோணிட்டு இருக்கு. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.